எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உடனே வந்து விவேக்கு ஃபோன் பண்ணி வந்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு தான் எங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். ஒழிஞ்ச அந்த ராகவ் இதுக்கப்புறம் வரவே முடியாது. அவ்வளோ வந்து முக்கியமான கேஸ்ல மாட்டிக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். கரெக்ட்டா வந்து காய் நகர்த்தி கரெக்ட்டா செஞ்சுட்ட. அ ஸ் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்றாரு. நீங்க வேறங்க. நீங்க ஏங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் எவ்வளோ நாளா வந்து ராகவ பழி வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கு சான்ஸ் அமைச்சு குடுத்ததே நீங்க தான். "இதுக்கு நன்றி நான் சொல்லணுங்க" அப்படி சொன்னோனே, சரி எப்படியோ அவன் போயிட்டான். இதுவரைக்கும் நிம்மதியா இருக்கு. சரி நீ வந்து ஏற்பாடு பண்ண அந்த ஆள் வந்து தலைமறைவா இருக்கான்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. அவன் தலைமறைவா தான் இருக்கான். அதுக்கப்புறம் சிம் கார்டே மாத்த சொல்லியிருக்கேன். ஆமா, ஆமா. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோனே, சரிங்க. சரி இதுக்கு பார்ட்டி வந்து குடுக்குறேன் உங்களுக்கு. நான் குடுக்குறேன் உனக்கு பார்ட்டி. இல்லங்க நானே குடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து இதுக்கு பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணுவோம். மீட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படின்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா, கரெக்ட்டா அங்க நிக்கிறாங்க. வந்து அஞ்சலிய பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐய்யயோ! இவ எல்லாத்தையும் கேட்டுருப்பாளா? என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அஞ்சலி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராகவ் இப்படி இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியலங்க. அதனால் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளீஸுங்க தயவுசெய்து ராகவை காப்பாற்றுங்க. சரி அம்மம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன். ராகவை வந்து வெளியே கூட்டின்னு வர்றது என்னோட கடமை போதுமா? நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப மனசு சரியில்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு தோளில் சாஞ்சு அழறாங்க. நீ கவலையே படாத அஞ்சலி, கண்டிப்பாக ராகு வரமாட்டான். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னோட ராஜ்யம்தான். பார்க்கலாம் அப்படின்றாரு மனசுலேயே. வந்து அபி வந்து ராகவ் மீட் பண்ணுறாங்க. ராகவ் கிட்ட வந்து தப்புக்கெல்லாம் சாரி கேட்குறாங்க. இங்கே பாரு என்னை எப்படியும் பழி வாங்கிட்டல நீ, ஜெயிலர்னு சொல்லி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல அப்படின்றாரு. இல்லைங்க சத்தியமாக நான் இதை பண்ணவே பண்ணல, தயவுசெய்து நம்புங்க அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நம்பி நான் என்ன பண்ண போகிறேன்? அதான் நான் வந்துட்டேனே இங்கே. இதுக்கப்புறம் உன்னை நம்பினானா நம்பலை அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த அபி சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களை நான் வெளியே எடுத்துகிட்டு வருவேன். அதுதான் என்னை முதல் வேலை. நான் இதை நிரூபிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யோசிக்கிறாரு. அபி வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் கம்பல் வந்து விழுந்துருச்சு, உங்களோட ஜுவல்ஸ் விழுந்துச்சு பாருங்கன்றாங்க. எடுத்து மாட்ட போகிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தா அந்த மித்ரன் வந்து அங்கே நிற்கிறாரு. மித்ரன் தான் சொல்கிறாரு, ஐயோ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி தப்பிக்க பார்க்குறாரு. பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. அவங்களால வந்து ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து வண்டி நம்பரை நோட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறாங்க. இந்த ஆள் தான் வந்து எங்களை ஏமாத்தினா, இந்த ஆள் இந்த வண்டி நம்பரில் இருக்கா, இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அபி சொல்கிறது ஏற்க மறுக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் அதெல்லாம் விசாரிக்க மாட்டோன்றாங்க. செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க அபி. இந்த கேஸை நீங்கள் எடுக்கிற வரைக்கும், இந்த விசாரிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன், அந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, ரோட்லேயே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அபி வேணாம் அபி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் இந்த கேஸை எடுத்தே ஆகணும், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், நான் விடவே மாட்டேன். இவ்வளோ வந்து வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன், அப்போ கூட அரெஸ்ட் பண்ண மாட்டிங்களா? இந்த அளவு ஆயிடுச்சா? அப்போ வேணும் தான் அவர் உள்ளே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. உடனே இப்போ வந்து எல்லா மீடியா வந்துடுறாங்க. மீடியா கிட்ட சொல்லி புலம்புறாங்க அபி. வேணும்னு தான் அவரை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இது வேணும்னு செய்கிற சதி, நான் விடவே மாட்டேன், என் வீட்டுக்காரை வெளியே எடுத்துன்னு வர விட மாட்டேன், நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இந்த மாதிரி கேஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு மீடியாவும் வந்து அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்து வெளியிடுறாங்க. இதை பார்த்து போலீஸ் வந்து இப்போ என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அபியை பார்த்து கேட்குறாங்க. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணோம், அந்த ஆளை நீங்கள் பிடிச்சிங்கனாவே அந்த ஆளே வந்து எல்லா உண்மையும் சொல்லிவிடுவான், சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க அந்த ஆளை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னொன்னே, நான் ஒரு வண்டி நம்பர் கொடுத்தேன்னா அந்த அட்ரஸ் முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அந்த அட்ரஸ் இங்கே தான் இருக்குது, நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அபி வந்து ஆகாஷ் கிட்ட, நம்ம போலீஸ்க்கு முன்னாடி போகணும் அப்படின்னோடனே, எதுக்கு அபி நம்ம வேற போகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, போலீஸ்லாம் போக லேட் ஆகும், நம்ம போயிட்டு அந்த ஆள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. சரி நானும் வரேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. போலீஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அபி அங்கே போயிடுறாங்க. அபி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அந்த ஆள் தப்பிக்க ஓடி போகிறாரு. எங்கே போகிறீங்க? கொஞ்சம் நில்லுங்க மித்ரன், எவ்வளோ வந்து பொய்யெல்லாம் பேசி என்கிட்ட ஆர்டர் வாங்கினீங்க, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்கிறாரு. உடனே வந்து என்னை விட்டுருங்க அப்படின்றாங்க. எப்படி விட முடியும்? இவ்வளோ ஏமாத்து வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து என்னை ஏமாற்றிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு எங்களை மாட்டி விட்டீங்களா? உங்களை சும்மாவே விட மாட்டேன்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் எதுவுமே செய்யலைங்கன்றார். நீங்கள் எதுவுமே செய்யலையா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன கதைன்னு சொல்ல போறிய பிள்ளையான்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க குட்டி பாஸ், நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கவே கூடாது, நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு வந்து இப்போது என்ன இருக்குது தெரியுமா என் கையில், என்ன இருக்குது அப்படின்னோடனே, மிளகா பொடி இருக்குது, இந்த மிளகா பொடியை நான் உங்களுக்கு எங்கெல்லாம் போட போகிறேன் தெரியுமா, கண்ணில், மூக்கில், வாயில் எல்லாத்தையும் தூவ போகிறேன். அப்புறம் எப்படி கடன்னு எரியும் தெரியுமா, பயங்கரமாக எரியும். இதில் நீங்கள் உண்மை எப்படி சொல்லாமல் இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறேன். அப்படி எடுத்து போயிட்டு அப்படியே வந்து கண்ணில் வந்து தூவ போகிறாங்க. ஐயோ நிறுத்துமான்றாங்க. உண்மையை சொல்கிறீங்களா? உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிம்மதி அடைகிறாங்க. அப்படியே தர முடியுது.